வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மேரிட் பாட்காஸ்ட். இந்த அன்மேரிட் பாட்காஸ்ட்டில் நம்ம 300 எபிசோடு தாண்டிட்டோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 300வது எபிசோட். சூப்பர். பட் கடைசி ஒரு 2-3 நாளாக நம்ம எபிசோட் போடல. 300 எபிசோடுக்கு போது ஏன் அப்படின்னா, நம்ம கேம்பை கோலா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம், அப்புறம் தம்ஸ் அப் அப்படிங்கிற விஷயத்தை பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான டேட்டாஸ் நிறைய கலெக்ட் பண்ணேன். நடுவில் சில ஈவெண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணனால இந்த விஷயத்தினால பேச முடியல. பட் வாட் எவர், நான் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க. அந்த கேம்பகோலா படிக்கிறதுக்கு அதை தேடி அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன். என்னென்னா, நாம் இன்றைக்கி பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் அதிகமான கன்சியூமர் மக்கள் இருக்காங்க. அதாவது பொருட்களை வாங்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே அவர்களோட பொருட்களை நமக்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால் நமக்கு தேவையில்லாத பொருட்களையும் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் குப்பைகளாக குமிச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதோட புதுசாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நாம் உலகமயமாக்கல் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இந்த இந்தியா அப்படிங்கிறனால தான் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இன்டர்நெட்டாக கூட இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த உலகமயமாக்கல். ஆனால் இந்த ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்கேன், அது ஓகே, அது கதையாக இல்லை, ஆர்டிக்கல் இல்லை, கதை மாதிரி தான். நமக்கு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள், நாம் வாங்கி கொண்டோம் அப்படின்னு இருந்துச்சு. அதை பற்றி ஃபர்தராக படிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த எழுத்தாளர், ஐ திங்க் ஸோ, ஆங்கிலேயர்கிட்ட நம்ம சுதந்திரம் பெறலை, வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கலை, அவங்களே போதும் நீங்களே இதுக்கு மேலே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட வாங்கியிருந்தோன்னா அதை நாம் அவங்களை விரட்டி அடித்து அந்த சுதந்திரத்தை எடுத்துருந்தோம் அப்படின்னு தான், நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நமக்கு சுதந்திரத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுத்துக்கலை, நாம் வாங்கிக்கிட்டோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நம்ம என்ன தான் இன்றைக்கி நம்ம தற்சார்பு பொருளாதார பற்றி பேசுகிறோம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ண பொருட்களை நாமளே பயன்படுத்தி, அதாவது நம்மளோட வளங்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட மக்களோட உழைப்பாலேயே நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சர்க்குலேஷனில், ஓகேவா, நான் என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நான் விவசாயம் பண்ணுறேன், அந்த விவசாயத்தில் எடுக்கக்கூடிய காய்கறிகள் எங்கள் வீட்டுக்கே நான் பயன்படுத்திக்கிறேன், அதனால் வரக்கூடிய கழிவுகளை எங்களோட விவசாயத்துக்கே நான் உரங்களாக பயன்படுத்திக்கிறேன், அதே காட்டில் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்குலேஷனில் எனக்கு தேவையான நானே பயன்படுத்திகிட்டு இருக்கேன்ல. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பண்ண எப்படி இருக்கும், அதுதான் அந்த கண்ட்ரியோட எக்கானமி. ஓகேங்களா? அதாவது செல்ஃப் டிபெண்ட் எக்கானமியாக சம்திங் இதை சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் இன்னும் 50,000 வருடங்கள் இந்தியா நிலைத்தன்மையோட அதுக்கப்புறம் இந்தியா இந்த உலகத்தில் மனித இனம் இருக்கிற வரைக்குமே இந்தியா அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், அது இவ்வளோ பெரிய அதிகமாக இருந்தாலும், ஸோ நம்ம பிரிட்டிஷோ நம்ம வெள்ளையர்களை எதிர்த்து போராடணும். ஆனால் விரட்டி அடித்தோமா அல்லது அவர்களே விலகிச்சிருந்தாங்களா? அவங்களுக்கு தேவையான வளங்களை கொள்ளையடிச்சிட்டு அவ்வளோதான், போதுனாப்படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தானே. அப்படி தான் அந்த கட்டுரை சொல்லுது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கு இடத்துக்கு உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்டு இன்னொரு விஷயத்தும் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, மனித இனம் தொழில்நுட்பத்தில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் போதும், அடுத்த செவ்வாய் கிரகத்தில் போய் நம்மளால் வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படலாம். ஆனால் அவ்வளோ தொழில்நுட்பத்தில் மனித இனம் முன்னேறிட்டு இருக்குன்னு சந்தோஷப்பட்டாலும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது. நம்ம மனிதர்களோடு நம்ம இணைந்து வாழணும் அப்படின்னாலும் அதில் உழைக்கும் முதலாளி மக்கள்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும், வாழ்கிறதுக்கு ஒரு உலகம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே நம்ம இவ்வளோ சேஷ்டைகள் பண்ணுறோம். மனிதன் நம்ம மதிக்கிறதில்லை. மனிதனுக்கான சரியான விஷயங்கள் அவனோட உரிமைகளுக்கு நம்ம இடம் கொடுப்பதில் அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. நாம் அப்படின்னா உங்களே எண்ணெய் மட்டும் இல்லை, நம்ம மனித இனத்தை அப்படியே சொல்கிறோம். ஓகேவா? பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது மனுஷன் வாழ்கிறதுக்கு இன்னொரு பூமி இதுக்கு, அதாவது இன்னொரு பூமி இதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. வாழ்கிறதுக்கு ஒரு பூமி இருக்கும்போதே நம்ம இயற்கை எவ்வளோ அழிவுக்கு, எவ்வளோ நாசகரமாக, இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பூமி இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு பூமி இருக்கும்போது இந்த பூமியில் காற்று நமக்கு ரொம்ப இயற்கையாக கிடைக்கிது. ஆனால் தண்ணி நமக்கு ரொம்ப இயற்கையாக கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி நம்ம தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் காற்றுமே அந்த டைமுக்கு அந்த ஜோன் நோக்கி போய்கிட்டு இருக்குது. சேல்ஸ்க்கான டைம் போய்கிட்டு இருக்குது. அதுவே இன்னொரு பூமிக்கு போதும் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் கிடைக்குமான்னு தெரியாது. ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கும் அப்படின்னா
ரொம்ப இயற்கையாக நமக்கு கிடைச்ச இந்த காற்றையே விற்கக்கூடிய நிலைமைக்கு இந்த மனித இனம் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க. இங்கேயே வந்து அது நான் வேண்டான்னு சொல்லலை, பட் அது எனக்கு வந்து மனுஷங்கிட்ட அந்த உலகத்தை காப்பாற்றணும்னு தோணுது. தொழில்நுட்பத்தை வச்சு மனுஷன் இன்னொரு உலகத்தை அழிக்க போதான் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணுறது, சுயநலமான வாழ்க்கையில் நாமளும் வாழ்ந்து தானே ஆகுன்னு சொல்லிட்டு கூட்டமாக நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் நானும் உங்களை மாதிரி தானே. ஓகே பாய். ஏதோ ஒரு ஆதங்கம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்டு நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சுயநலமான மனிதர்களே.